கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாளிலும் இப்பொழுது கூட எனக்கு பாஸ்டர் சுரேஷ் எனக்கு செய்தி அமைச்சிருக்கிறாங்க. அடக்க ஆராதனை எல்லாம் ரொம்ப ஆசீர்வாதமாக முடிந்தது என்று சொல்லி, ஆகவே இப்பொழுது கூட அவங்க குடும்பத்துக்காக விசேஷமாக நாம் ஜெபிப்பது, நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதோடு அந்த சகோதரியை தீபா சிஸ்டரை, விசேஷமாக அவங்களுடைய சகோதரியை தாங்கும்படிக்காகவும் அந்த 2 பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தும்படிக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்பார். நாளிலும் ஒரு நல்லவர், ஒரு நாளும் தவறு செய்யவே மாட்டார். கர்த்தர் நல்லவர். ஒரு ஜெபம் பண்ணுவோம். அன்புடைய சுவாமி, இந்த நேரத்தில் ராஜா குடும்பமாக, ஒரே சபையாக, ஒரே தகப்பன் பிள்ளைகளாக அன்புடன் சமத்தில் வருகிறோம்ப்பா. அழுவர்களோடு அழுங்கள், சிரிக்கிறவர்களோடு சிரிங்கள் என்று சொல்லிக் கொடுத்தேன்ப்பா. நீர் அதைதான் செய்தீர் சுவாமி. பரிசுத்தவான்களும் அதைதான் செய்தார்கள். இந்த நாளிலும் சுவாமி இந்த பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம் சுவாமி. தீப்தி சிஸ்டருக்காக தேங்க்யூ லார்ட். கணவனை இழந்து தவிக்கும் அது குடும்பத்தை நீ கண்ணோக்கி பார். அன்றைய உண்மை உள்ள தேவன் ஒரு நாளும் கைவிடவே மாட்டீர், ஒரு நாளும் கைவிட மாட்டீர். வேறும் சொல்லி தாப்புன்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் கணவனை இழந்தவர்களுக்கு ஆண்டவரே பிள்ளைகளையும் விசாரிக்கிறவர் என்று வேறும் சொல்லுகிறப்பா. ஆகவே இந்த நேரத்தில் கூட சுவாமி அந்த குடும்பத்தின் கல்வப்படைக்கணும். நீ உண்மையுள்ள தேவன், உன் பேரே அதுதானப்பா. Father of the fatherless and Judge of the widows is God in His holy habitation. அதுதான் உடைய பேர் சுவாமி, அதுதான் உடைய பேர் ராஜா. ஆகவேதான் இன்றைக்கு நாங்கள் உட்கார்ந்து இருக்கிறோம். எங்களை விசாரிப்பதற்கு உண்டு, எங்களுக்காக பரிந்து பேசுவதற்கு உண்டு, எங்களை தேற்றுவதற்கு உண்டு சுவாமி. ஆகவே இந்த நேரத்தில் அந்த மகளை நீதானே பரவலிருந்து பரிசுத்த ஆவியானவர் தேற்றவாளன் என்று சொன்னீரே, தேற்றவாள வைத்து போகிறேன் என்று சொன்னீரே. அவர் ஒருவர் தான் தேற்ற முடியும் சுவாமி. அந்த குடும்பத்தை நீர் தேற்றி சுவாமி, விசேஷமான பிள்ளைகளை நீர் பாதுகாத்து அவர் தேவையெல்லாம் சந்திக்கிறார்கள்ப்பா. எரிமே 49:11 சொல்றபடி தவப்பட்ட பிள்ளைகளை என் கையில் விடுங்கள், அவர்கள் நான் உயிரோடு காப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சுவாமி. ஆகவே இந்த நேரத்தில் அந்த பிள்ளைகள்லாம் கையில் ஒப்படைக்கிறோம். நீ பொறுத்துக்கொள்கை உயிரோடு காப்பேன்னு சொல்லியிருக்கிறேன். எல்லா தேவையை சந்திப்பதற்காக நன்றி ராஜா. தெய்வீக சந்தோஷம், தெய்வீக சமாதானம் உள்ளத்து வந்து விசுவாசம் எழுதி தைரியமாய் சுமக்காக நீ நல்லவர் என்று சொல்லத்தக்கதாக நீ கிருபை பாராட்ட போறதுக்காக உனக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் செய்தீர் சுவாமி, அநேகர் வாழ்க்கையில் செய்து நீ உண்மை உள்ளவராக அந்த குடும்பத்தின் செய்வீராக நன்றி. பாஸ்டர் சுரேஷ்காக விசேஷமாக, தீபா சுரேஷ்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தோடு இருந்து அதிகமாக காடுபட்டு இந்த நாட்களில் அவர் நேரத்தை செலவிட்டு அவர்களுக்காக கண்ணீரோடு ஜெபித்திருக்கிறார்கள் சுவாமி. ஆகவே அவர்களுக்கு நல்ல சுகங்களை தந்து அதெல்லாம் தேவையை சந்தித்து என் மத்திய சுகத்தோடு பலத்தோடு குடும்பமாக எல்லாரையும் கொண்டு சேர்க்கிறார்கள். உடைய ரத்த கோட்டைகளோடு மூடி மறைத்துக் கொள்வதை நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி சொல்ல, ஜெபத்தை கேட்பதற்காக நன்றி ராஜா. நீ தகப்பன், நீ நல்லவர். எல்லா துதிகணமாக உமக்கே சேர்க்கிறோம். நீ இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு பேசும்படிக்காக ஒரு நிமிஷம் கூட கேட்போம். ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவனூதி உயிர்ப்பியும் ஆசை காட்டும் தாசர் மீதில் ஆசீர்வாதம் ஊற்றிடும் அருள் மாறி எங்கள் பேரு வருஷிக்க பண்ணுவே. ஆசையோடு கூடினோமே ஆசீர்வாதம் ஊற்றுமே. தேவரீரும் பாதகண்டை ஆவலோடு கூடினும் உந்தன் தெய்விய அபிஷேகம் நம்பினாடி அண்டினும் அருள் மாறி எங்கள் பேரு வருஷிக்க பண்ணுவி. ஆசையோடு நிற்கிறோமே
ஆசுவாத்தால் நிரப்பும்படிக்காக ஆசுவன் கெஞ்சுகிறோம்ப்பா. நீங்கள் ஆசீர்வதிக்கிற தேவன். நீர் கரம் 2 காய்க்கும் உயர்த்தி பிள்ளைகளை ஆசீர்வதித்து மோசேக்கு அதை தான் சொல்லிக் கொடுத்தீர் சுவாமி, இப்படியாடி மக்களை ஆசீர்வதியும் என்று. ஆகவே உலகத்தில் இருக்கிறதெல்லாம் ஆசீர்வாதம் தான். உலகம் தொடக்கத்திலிருந்து ஆண்டவரே உலகத்தை சிருஷ்டித்த நாள் கொண்டு மக்களை ஆசீர்வதித்து பழகி பெருங்கள் சொன்னீர். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே முற்பதாக ஆசீர்வதித்தீர். இதோ அந்த புதிய ஆண்டவரை உடன்படிக்கையும் எங்களை நீ ஆசீர்வதிப்பதற்காக ஜீவனே சிறுவரை கொடுத்தீரப்பா. ஆகவே இந்த நாளில் எங்களை ஒவ்வொரு ஆசீர்வதி அனுப்பும்படிக்காக பார்ப்பது கெஞ்சியோடு எங்களோடு பேசும், எங்களை பலப்படுத்தும், எங்களை மோடு நினைத்துக் கொள்ளும் சுவாமி. ஜீவனுள்ள நேசராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் உட்காருவோம். இன்னைக்கு ஜெப நாள். ஆனாலும் அதை நாம் அடுத்த வாரம் வச்சுக்கலாம். அதை நீங்கள் உங்கள் ரிக்வெஸ்ட்லாம் நீங்கள் எழுதி வச்சிங்க. நம்ம அடுத்த வாரம் ஜெப நாளை வைத்து அதற்காக ரிக்வெஸ்ட் ஆஸ்வதிப்பார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து விட்டு நாம் ஜெபத்துக்கு செல்வோம். ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29, 30 வருஷங்களை வாசிக்கிறார்கள். ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 40, 29, 30. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். காத்திருப்பது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அது லகுவான காரியமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 13:12 வாசிக்கின்றால் காத்திருக்கிறது நம்ம இதயத்தை இழைக்கப்பட்டு மேக் அ ஹார்ட் சிக் என்று வேதம் சொல்லுது. வெயிட்டிங் மேக் அ ஹார்ட் சிக். நாம் காத்திருக்கிறதுக்காக நாம் மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலை தான் அது. ஆனாலும் வேதம் சொல்லுது, அவர்கள் காத்திருப்பவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்கள். அவர்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு புதுபலன் பெறுவார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட அப்படியாக ஒரு பக்தன் தேவனுடைய பாதத்தில் காத்திருந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்க போகிறோம். வேதம் சொல்கிறது, எலியாவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் தேவனோடு நெருங்கி இருந்த ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருக்கு பயந்திருந்த தீர்க்கதரிசி, ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்தவர். அந்த நாட்டில் ஆகாப் ராஜா, இஸ்ரவேல் ராஜாவாக இருந்த பொழுது அப்பொழுது அவருக்கு ஊழியம் செய்த ஒரு பக்தன். ஆனால் அந்த நாட்களில் ராஜா மிகவும் கொடுமையான ஒரு மனுஷனாக தேவனுக்கு பயமில்லாமல் மக்களை விக்கிரகாராதனைக்கு அனுப்பி கொண்டிருந்த அந்த நாட்டில் தானே அவன் எழும்பி கர்த்தருடைய வல்லமையினாலே எச்சரிக்கிறான். அப்பொழுதுதான் வேதம் சொல்லுகிறது, அவன் சொல்கிறான், 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் இந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். சொல்கிறான், என் வார்த்தை வரும் வரைக்கும் இந்த தேசத்துல 6 வருஷங்கள் மழை பெய்வதில்லை, 3.5 years மழை பெய்வதில்லை என்று சொல்லி அவன் சொல்வதாக பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, என் வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் வரும் வரைக்கும் இந்த தேசத்தில் பஞ்சம் பற்றாக்குறை ஏற்படும், மழையே இருக்காது, மழையும் இருக்காது, பனியும் இருக்காது என்று சொல்வதாக பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்பொழுது அதே போல் அந்த இடத்துல ஒரு பயங்கரமான பஞ்சம் வந்தது, மழை இல்லை, ஜனங்கள் அதிகமாக கஷ்டப்படுறாங்க. இந்த எலியாவை குறித்து வேதம் என்ன சொல்லியிருந்தால், அவன் நம்மை போல பாடு அனுபவிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். He was a man of like passions என்று வேதம் சொல்லுது. He was like us, நம்மை போல பல பாடுகள், பல கஷ்டங்கள், பல உபத்திரவங்கள் எல்லாம் அவனுக்கு இருந்தது. அதே நேரத்தில் அவன் தேவனோடு நெருங்கி வாழ்ந்த ஒரு பரிசுத்தவான். அந்த நாட்களில் ஒரு குறிப்பிட்ட கூட்டம், தீர்க்கதரிசி என்ற கூட்டம் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது அவர்கள் தேவனோடு நெருங்கி இருந்தார்கள். பல விதத்திலும் அவர்கள் உபத்திரத்தை கடந்து போனார்கள். ராஜாவின் நிமித்தம், உண்மையை பேசுவது நிமித்தம், சத்தியத்தை சொல்வது நிமித்தம் அவர்களுக்கு கடினமான எதிர்ப்பு இருந்தது. ஆகவே அந்த நாட்டில் அந்த எதிர்ப்பின் மத்தியில் அவர் என்ன செய்தார்கள், கர்த்தரை பார்த்து காத்திருந்து ஜெபித்து 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 கர்த்தரிலிருந்து அந்த பதில் கிடைக்கும் வரைக்கும் அவர் காத்திருந்து
அவர்கள் ஜெயத்தை பெற்றார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதே போலதான் இந்த எலியா கூட கர்த்தருக்கு பயந்து இருந்து கர்த்தருடைய பார்த்து காத்திருந்து whatever the Lord told him he told the king. தேவன் என்ன சொன்னாரோ அவை அப்படியே சொன்னான். வேதத்தை வாசிக்கும் போது பேதுரு சொல்கிறார், பரிசுத்தவான்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வசனம், பரிசுத்தவான்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள் என்று வாசிக்கும். அதே போலதான் அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக எரேமியா 1:5 வேதம் சொல்கிறது, அவன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். அவனை பேர் சொல்லி ஒரு தீர்க்கதரிசியாய் தெரிந்து கொண்டார். called him as a prophet. கர்த்தர் அவனுக்கு ஒரு தீர்க்கதரிசன வரத்தை கொடுத்து தேவன் அவனை வல்லமையை பயன்படுத்தினார். அப்பொழுதுதான் இந்த சம்பவம் நடக்கிறது. மழை வராது, பனியும் இருக்காது என்று சொல்லி அவன் அன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு சொல்கிறேன், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று அங்கே ராஜா கிட்ட சொல்றான். அப்பொழுது ஒரே பஞ்சம், ஒரே கஷ்டம், ராஜாவுக்கு ஒரே கோபம். தேவன் இதை அறிந்த கர்த்தர் என்ன செய்கிறார், அவனை பார்த்து சொல்கிறார், ராஜா கட்டாயமும் எதிர்த்து நிற்க போகிறார், உன்னை வேதனைப்படுத்த போகிறார், உனக்கு ஆபத்து வரும், ஆகவே நான் காட்டும் ஒரு இடத்துக்கு போன்னு சொல்லி அவனை சேரி ஆற்றங்கரை ஓரத்தில் அவனை போய் அங்கே தன்னை ஒழுங்கு கொள்ளும்படிக்கு தேவாதி தேவன் அனுப்புவதாக நான் பார்க்கிறோம். சேரின் ஆற்றுக்கரை அந்த இடத்துல போய் அவன் ஒழுங்கு கொள்கிறான். அங்கே இருக்கிறான். அங்கே அவன் சொல்கிறார், நான் அனுதினமும் உனக்கு காலை மாறும் காகத்துக்கு கட்டளையிட்டு உன் அப்பத்தையும் இறைச்சலும் தரும்படிக்காக நான் கட்டளையிடுவேன், அங்கிருக்கும் தண்ணீரை நீ குடித்து அங்கே தங்கீர் என்று சொல்லி அனுப்புகிறார். வேதம் சொல்லுகிறது, அவன் போய் அங்கே அதே அதன்படியே தேவனுக்கு கீழ்ப்படிந்து சேரி ஆத்தகரை அங்கே போய் அங்கே தங்கியிருந்தான். அங்கே அது தினமும் காலையும் மாறியும் காகம் வந்து அவனுக்கு உணவையும் இறைச்சலையும் அப்பத்தையும் கொண்டு வருவான். அங்கே தண்ணீரை குடித்து கொண்டே இருப்பான். பாருங்க, நான் ஆண்டவர் சமூகத்தில் அவன் போனான். ஆனால் தேவன் அவ்வளவு ஈஸியாக எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருப்பாரா? ஒரு நாளும் இருக்காது. அவன் ஒவ்வொரு நாளும் அதற்காக காத்திருக்க வேண்டிய அவசியமா இருந்தது. தினத்தோடு மனுஷன் அல்ல, தேசத்தை பார்க்க முடியாது, ராஜாவை பார்க்க முடியாது, சத்ருவாய் மாறிட்டாரு. இன்னும் எந்த மனுஷனும் அவன் பார்க்க முடியாது. காரணம் அங்க பயங்கர பஞ்சம், அங்க சாப்பிடுறதுக்கு வழியே கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான், ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு தான் காத்திருக்கிறான். Wait for God's hand all the time with faith. விசுவாசத்தோடு கர்த்தருக்கு காத்து கொண்டு இருக்க வேண்டிய நிலைமையாயிடுச்சு. அனைத்திலும் ஆண்டு சொன்னபடியே அந்த காகத்தை கொண்டு அவனை போஷித்தார், அவனை பராமரித்தார். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, விசுவாசனாலே நீதிமான் பிழைப்பான். எபிரேயர் 10:38 வாசிக்கிறோம். The just shall live by faith, and if any man draws back, my soul shall have no pleasure in him. சொல்றார், விசுவாசனாலே நீதிமான் பிழைப்பான், அவன் பின்வாங்கி போவான் என்றார், அவனுடைய ஆத்துமா பிரியமாயிராது. விசுவாசனால் வராதது யாவுமே பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். Whatever we do, whatever we do, it has to be done by faith. விசுவாசனாலே சாப்பிட வேண்டும், நாம் விசுவாசனாலே நாம் எழுந்து வேலைக்கு செல்ல வேண்டும், விசுவாசனாலே நாம் பிள்ளைகளோடு பழக வேண்டும், எல்லா காரியத்தையும் நாம் விசுவாசத்தோடையே செய்ய வேண்டும். காரணம், நாம் தேவன் மேல் வைத்திருக்கும் விசுவாசனாலே நம்பிக்கையோடு நாம் காரியங்களை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அப்படி செய்யாவிட்டால் அது பாவம் என்று ரோமரில் பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் யாருக்கு நாம் அப்படிதான் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தவர்களாய் மாற வேண்டும். இங்க அப்படிதான் நீங்க என்ன செய்யலாம், காத்திருந்தான். God gives you a promise. God has given us so many promises in the word of God, but it's not so easy for the promise to be fulfilled in our life. We have to wait for it. We have to believe in God for it. தேவன் சொல்லிட்டார், கர்த்தருடைய வார்த்தைகள்லாம் கிறிஸ்தியேசுக்குள், வாக்குத்தத்தம்லாம் கிறிஸ்தியேசுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அப்படி இருந்தும் நம்ம என்ன செய்யணும், அவர் பார்த்துல காத்திருந்து விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு காத்திருந்தால் தான் அவர் நம் வாழ்க்கையில பழிக்கும்படி செய்வார். அதே போலதான் இன்னும் கர்த்தருக்கு காத்திருந்தான். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அப்படியே போஷித்தார். ஒரு நாள் ஆயிடுச்சு, அங்க தண்ணி வற்றி போயிடுச்சு. பாருங்க, தேவன் மேல் நாம் விசுவாசத்தோடு காத்திருக்கும் போது என்ன ஆகுது என்றால் தேவன் அற்புதத்தை செய்கிறவராக மாற்றினார். When we believe God, when we trust God for His promise to be fulfilled, maybe God has given you a promise this day. ஏதோ ஒரு வாக்குத்தத்தத்தை கற்றுக் கொடுத்தார், அதை நான் பிடித்துக் கொண்டு
வேத வசனத்திற்கும் வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டு நாம் ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்தோடு காத்திருக்கணும். அப்பொழுது அது நமக்கு படிக்கும். அதே போலதான் இங்க காத்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இங்க பார்க்கணும், காத்திருப்பதனால விசுவாசத்தினால என்ன வருகிறது? தேவனுடைய அற்புத செயலை காணும்படி கர்த்தர் வச்சிருக்கிறார். விசுவாசம் இல்லாமல் இதை நாம் பார்க்கவே முடியாது. Without faith it's not possible. We have to believe God for everything. அது சின்ன சின்ன காரியமா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தேவனை நம்பிதான் நாம் இறங்க வேண்டும். அப்படி செய்வர்கள் என்ன செய்வார்கள்? அற்புதத்தை பார்ப்பார்கள். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில காத்திருந்ததுனால அவனுக்கு தேவனிடத்தில் ஒவ்வொரு நாளும் காத்திருந்தாலும் ஆசீர்வாதம். இப்போ தண்ணி வற்றி போகுது. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ இந்த இடத்தை விட்டு சாரிபாத் என்ற ஒரு இடத்துக்கு செல்லு. அங்கே ஒரு விதவையை நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். I have commanded, I have instructed a widow to feed you. அங்கே இருக்கிற ஒரு சாரிபாத் என்ற ஊரில் விதவையை உன்னை தாங்கும்படி கட்டளை. ஆண்டோடைய வழிகள் பாருங்கள், ஆச்சரியமாக இருக்குது. பணக்கார வீட்டுக்கு அனுப்பிச்சினாரா? எத்தனையோ பணக்காரங்கள் அங்கே இருந்திருக்கக்கூடும், கோடீஸ்வரர்கள் இருந்திருக்கக்கூடும். அவங்க வீட்டுக்கு அவங்கள அனுப்பல ஆண்டவர். எங்கே அனுப்புகிறாரு? ஏழை ஒரு விதவையின் வீடு. ஒரு விதையின் வாழ்க்கையில் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அந்த நிலைமையில் தான் அவன் அங்கே போகிறான். கர்த்தர் சொன்னபடியே அங்கே போகிறான். வேதம் சொல்லுகிறது, அங்கே போய் நிற்கிறான். அந்த விதவை அங்கே அந்த வீட்டுக்கு வெளியே என்ன செய்கிறார்? விறகை பொறுக்கி கொண்டு இருப்பதாக பார்க்கிறோம். விறகை பறுக்கி கொண்டு இருக்கிறார். அப்போ நான் போய் கேட்குறான், எனக்கு தண்ணி கொண்டு வா, கலசில் தண்ணி கொண்டு வாமா. அந்த அம்மா போகும் பொழுது மறுபடியும் கூப்பிட்டு சொல்கிறான், எனக்கு கொஞ்சம் அப்பத்தை கொண்டு வா என்று சொல்கிறான். அப்போ அந்த அம்மா தன்னுடைய கதையை திறந்து அவனோடு பேசுகிறது. இந்த தீர்க்கதரிசியோடு, ஐயா, நானும் என் மகனும் கொஞ்சம் மாவு தான் பானையில் இருக்கிறது, கொஞ்சம் எண்ணெய் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது. இந்த மாவை வைத்து, இந்த எண்ணெயை வைத்து, இதோ நான் இப்போ பொறுக்கி கொண்டு இருக்கும் 2 விறகை வைத்து தான் நாங்கள் சாப்பிட்டு இதோடு சாகலாம் என்று யோசித்து கொண்டு இருக்கிறோம். யூ கேன் இமேஜின் த சிச்சுவேஷன் தட் த லேடி வாஸ் லிவிங் இன், தட் ஃபேமிலி வாஸ் லிவிங் இன். யோசித்து பாருங்கள், என்ன நிலைமையில் அங்கே வந்திருப்பாங்க. ஒன்றுமே இல்லை, எல்லாம் வந்துடுச்சு, முடிவுக்கு வந்துட்டாங்க. ஒன்றுமே கிடையாதுங்க வீட்டில். இதுதான் கடைசி, இந்த அப்பம் தான் கடைசி, இந்த மாவு தான் கடைசி, இந்த எண்ணெய் தான் கடைசி, இதை நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் சாகலாம் என்று யோசித்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்கிறதாக பார்க்குறோம். அப்படி என்றால் என்ன? ஆண்டவர் எங்களுக்கு இதை உங்களுக்கு எப்படிப்பா கொடுக்கறது என்று தான் அர்த்தமாகிறது. எங்களுக்கே இது முடியாது, எங்களுக்கே பத்தாதே என்று சொல்வதாக. அப்போ அவன் சொல்கிறார், எலியா, இல்லை போய் முதல்ல எனக்கு ஒரு அப்பத்தை சுட்டு கொண்டு வா. சரி, நீ செய்யும்போது அந்த அப்பத்தை எனக்கு கொண்டு வா என்று சொல்லி அனுப்புகிறார். இவன் போகிறான். போய் கொண்டு சொல்கிறார், பயப்படாதே, நீ போய் கொண்டு வாண்டு. அவள் அப்படியே கீழ்ப்படிந்து போய் அந்த அப்பத்தை செய்து முதல் அந்த ரொட்டியை கொண்டு வந்து அந்த எலியாவுக்கு தீர்க்கதரிசி கொடுக்குறார். நான் சொல்லுகிறேன், அவன் கர்த்தருடைய ஆணையை கொடுத்து நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் சொல்லுகிறேன், இந்த பஞ்சம் தீரும் வரைக்கும் இந்த மாவு உன்னுடைய பானையில் குறைய போகிறதில்ல, அதே நேரத்தில் அந்த கலசத்துக்கும் எண்ணெய் குறைய போகிறதில்ல என்று சொல்லி அங்கே ஒரு வார்த்தையை கொடுக்கிறதாக பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்படியே பார்த்தபடியே, அப்படியே சொன்னபடியே அந்த நாளில் அந்த பஞ்சம் தீரும் வரைக்கும் அந்த குடும்பத்தில் எல்லாம் இருந்தது. அது மாற்றம் இல்லை, அவனும் சாப்பிட்டான், அந்த குடும்பமும் சாப்பிட்டு பிழைத்தது என்று பார்க்கிறோம். அநேக தடவை நாம் தேவனிடத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவரை விசுவாசித்து, when we are waiting for God's promise to be fulfilled in our life, God will make it a blessing not only for us but also for that person. ஒருவேளை பணக்கார வீட்டுக்கு போயிருந்தால் அதை பற்றி பெரிய விஷயம் இல்லை, அதை சாப்பிட்டுட்டு அப்படியே போயிருப்பார். ஆனால் அந்த ஏழை குடும்பத்து வீட்டுக்கு போன பொழுது அவளுக்கு தேவை இருந்தது. அந்த இடத்துல அவளுக்கு வசதி கிடையாது, ஒன்றுமே இல்லை, சாக போகிறா. அந்த நிலைமையில் இருக்கும் இடத்துக்கு தான் ஆண்டவர் அனுப்புகிறார். எதற்கு? இவன் கீழ்ப்படிந்து இவனை விசுவாசித்து அவன் காத்திருக்கும் போது தன்னுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். அதே நேரத்தில் பாருங்கள், ஒரு ஏழையின் குடும்பத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறதாக பார்க்கிறோம். தேவனுடைய வழிகள் ஆச்சரியம். When you wait for God, when you believe in God, you not only see miracle in your personal life but also He'll make you a blessing in the life of others. மற்றவங்களுக்கு உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அந்த இடத்துல தானும் ஆசீர்வாதம் பெறுகிறார். அதே நேரத்தில் அந்த விதவையும் உயிர் பிழைக்கும்படிக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார்.
பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடப்போம் என்றார், அவருடைய வார்த்தையை நம்பி நாம் காத்திருப்போம் என்றார், அதனால் வரக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? நம் வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் அற்புதங்களை நீங்கள் காண்போம். அதே நேரத்தில் பிறர் வாழ்க்கையில் நம் மூலமாய் அதிசயத்தை காணும்படி செய்வார். மூன்றாவதாக இன்னொரு சம்பவம் நடக்கிறது. அவர் அங்கே தங்கியிருக்கிறாரு. ஒரு மேலாடி மாடியில் ஒரு சின்ன இடத்துல அவருக்கு இடம் பண்ணி வைத்திருக்காங்க. அங்கே தான் தங்கி, அங்கே தான் உறங்குகிறார், அங்கே தான் சாப்பிடுகிறார். பஞ்சம் போகும் அங்கே தான் இருக்க வேண்டும், வேறு வழி கிடையாது. அங்கே இருந்து கொண்டு இருக்கும் பொழுது தானே திடீரென்று என்ன ஆயிடுச்சு, அந்த மகன் அந்த சிறு பையன் திடீரென்று நோய்வாய்ப்பட்டு அவன் மரித்து போகிறான். அப்பொழுது அந்த தாய்க்கு ஒரே வேதனை. ஐயோ, என்னுடைய பாவத்தை நினைப்பூட்டும்படிக்காய் இங்கே வந்துட்டீங்களா? நீங்கள் வந்ததுனால்தான் என் தேவாதி தேவன் பாவத்தை நினைத்து என்னை இந்த தண்டனை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி கதறி அழும் பொழுது தானே அவன் என்ன செய்கிறான்? பக்தி உள்ள மனுஷன் அவன் அந்த குழந்தைக்காக ஆண்டவரத்தில் அழுகிறான். ஆண்டவரே, இவர்கள் என்னை போஷித்தார்கள், எனக்கு இடத்த கொடுத்து வைத்திருக்கிறாங்க இங்கே. ஆண்டவரே, இந்த குழந்தைக்கு அப்படி நடக்கணும், தயவுசெய்து மனம் இறங்கும் என்று சொல்லி அவன் அழுவதாக பார்க்கிறோம். அந்த நேரத்தில் தானே தேவன் அந்த குழந்தைக்கு அதிசயமான அற்புதமாய் உயிர்ப்பிச்சை கொடுப்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த நேரத்தில் தானே எல்லாருக்கும் ஆச்சு. அந்த குடும்பத்துக்கு ஒரே ஆச்சரியம். தேவாதேவன் செய்த அற்புதத்தை பார்க்கும்போது ஒரே ஆச்சரியம். இங்கே பாருங்க, அவள் சொல்கிறாள் அவனை பார்த்து, இப்பொழுது நான் அறிவேன் நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உன் வாயில் இருக்கும் வார்த்தை சத்தியம் என்பதையும் நான் அறிவேன் என்று சொல்வதாக பார்க்கிறான். மூன்றாவதாக, கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது, அவரை நாம் விசுவாசித்து நம்பி இருக்கும் பொழுது நடக்கும் ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? யூ வில் பி அ விட்னஸ் பிஃபோர் எவ்ரிபடி. உன்னை எல்லார் மக்கள் மத்தியில் எல்லார் முன்னாலும் உன்னை சாட்சியாக்குவார். உன்னை கொண்டு பிறர் ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் இல்லை, உன்னை சாட்சியாய் நிறுத்தும்படிக்கு கர்த்தர் உனக்கு அந்த காரியத்தை செய்வார். இங்கே சொல்கிறாள் அவர், now I know that you are a man of God and the word that is in your mouth is true. வாயில் இருக்கும் வார்த்தை சத்தியம் என்பதை இப்பொழுது நான் அறிவேன் என்று சொல்வதாக பார்க்கிறோம். இதை 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 21 வசனம் நினைக்கிறேன், அதில் இதை பார்க்கலாம். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனால, கர்த்தருக்கு மேல் விசுவாசம் வைத்து அவரே இருப்பதனால வரக்கூடிய ஆசீர்வாதத்தை பாருங்கள். நம்மை கொண்டு பிறருக்கு சாட்சியாய் நிறுத்தும்படிக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். And many times we go through these problems. Why? God teaches us patience. God teaches us faith. It happened in my life. என் வாழ்க்கையில் நடந்தது. கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்றால், பல தடவையும் கர்த்தருக்காக ஏஞ்சி நிற்க வேண்டும் என்றால், இப்படிப்பட்ட பாடுகளை அனுபவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். 2002 எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நல்ல ஒரு பேங்க்கில் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் திடீரென்று பிரான்ச் ஆட்டோமேஷன், அந்த நேரம் தான் கம்ப்யூட்டரைஸ்லாம் வந்தது. அதுக்கு முன்னால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வந்த பொழுது என்ன செஞ்சாங்க, எக்ஸஸ் ஸ்டாஃப் சொல்லி என்னை எடுத்துட்டாங்க. அப்பொழுது வேலை இல்லாமல் நான் தவிக்கிறேன். ஒரு நாள் 2 நாள் இல்லை, 14 மாதங்கள் வேலை இல்லை. என்னுடைய ஒய்ஃப் ரூபி ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர். அந்த நாட்டில் ஸ்கூலில் சம்பளம் மிகவும் கம்மி, 2000 ரூபாய் சம்பளம். அந்த 2000 சம்பளத்தை வைத்துக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், நாங்கள் பில்ஸ் பே பண்ணணும், இவ்வளவும் இருக்குது பாருங்கள். அந்த நேரத்தில் ஒரு நாள் 2 இல்லை, 14 மாதங்கள். அப்பொழுது ஆச்சரியமாக இருக்கும், ஒரு காகத்தை கர்த்தர் அனுப்பினார். அந்த காகம் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு வேண்டிய உதவியெல்லாம் செய்தது. அதன் பிறகு அந்த காகம் போயிடுச்சு, அவ்வளோதான். அந்த நேரத்தில் கர்த்தர் அந்த 14 மாதங்கள் அதிசயமாய் நடத்தும்படிக்கு தன்னுடைய பிள்ளையை அங்கே அனுப்பினார். ஆச்சரியமாக இருக்கும் இந்த காரியத்தை உங்களுக்கு சொன்னேன்னாக்கா. பிரியமானவர்களே, தேவன் அந்த நாட்டில் என்ன செய்தார்? எங்களை உடைத்தார், எங்களை இடத்துல காத்திருக்கும்படிக்கு செய்தார், அவர் அன்பை ருசிக்கும்படிக்கு செய்தார். அப்போ தான் என்னுடைய டாக்டரு லீவில் 10th ஸ்டாண்டர்ட் படித்து கொண்டிருக்கும்போது வீட்டுக்கு வந்திருந்தாள். அப்பொழுது என்னுடைய மனைவியை பார்த்து அவர் சொன்னார், மம்மி, நான் இந்த 11th and 12th நான் இங்கே படிக்கிறேம்மா அப்படி சொன்னார். அப்போது என் மனைவி சொன்னார், அப்பாக்கே வேலை இல்லையம்மா, எப்படிம்மா நீங்கள் படிக்க முடியும் உன்னால் அப்படி சொன்னார். அந்த நிலைமையில் நான் காணப்பட்ட பொழுது எங்களுக்கு மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலை தான். ஆனால்
நாள் ஒன்று வந்தது. தேவன் நல்ல வேலையில் என்னை கொண்டு போய் நிறுத்தினார். அதை விட உயர்வான வேலையை கொடுத்தார், ப்ரொமோஷன் கொடுத்தார். பேங்க்கில் ஒரு ஆப்ரேஷன் மேனேஜர் ஆகும் வரைக்கும் என்னை உயர்த்தினார், எல்லாவற்றையும் செய்தார். ஆனால் ஒன்று தான் நான் கற்றுக்கொண்டேன், தாழ்மையை கற்றுக்கொண்டேன், விசுவாசத்தை கற்றுக்கொண்டேன், தேவனை சார்ந்திருக்க கற்றுக்கொண்டேன், மனிதனில் கர்த்தரையே நம்பியிருக்க கற்றுக்கொண்டேன். அது மாற்றமில்லை, அது நிமித்தம் எனக்கு உள்ளத்தில் ஒரு தெய்வீக அன்பு, பிறர் மேலே ஒரு அன்பு, பிறர் மேலே கஷ்டத்தில் கண்டுத்து போகும் மக்கள் அவர்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லும் போது என் உள்ளம் வேதனைப்படும். அவளுக்காக மனதுரி கண்ணீரோடு ஜெபம் பண்ணும்படிக்கு கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தை முழுதும் வாசிக்கின்றார். God of mercy is the God of all comfort. Comforteth us in all our tribulation, that we may be able to comfort those who are in any trouble by the comfort wherewith we ourselves are comforted of God. நாம் அநேக தடவை ஆறுதல் நிறைந்த தேவன் என்ன செய்கிறாராம், நம்முடைய உபத்திரவத்திலெல்லாம் நம்மோடு கூட இருந்து நம்மை விடுதலை ஆக்கி நம் மூலமாக உபத்திர பாதையில் கடந்து போகும் பிள்ளைகளுக்கு ஆறுதலாக வைக்கிறார். பல்லு வலியும் வயிற்று வலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் புரியாது பிரியமானவர்களே, கஷ்டம் இல்லாமல் புரியாது. பாடுகள் போகாமல் பிறர் கஷ்டத்தை நம்மளை அறிந்து கொள்ளவே முடியாது. அதுக்கு தான் கர்த்தருடைய பிள்ளைகள், தேவ பக்தி உள்ள பிள்ளைகளை காத்திருக்கும்படிக்கு செய்கிறார், அவரை நம்பி இருக்கும்படிக்கு செய்கிறார், அவர்களை உடைக்கிறார். He makes them humble to totally believe in God and to love people அப்படி தான் கர்த்தர் செய்வார். இவன் வாழ்க்கையில் அப்படி தான் நடந்தது. இங்கேயும் கூட பாருங்க, உடைந்திருக்கும் அந்த மகளுக்காக அவன் கதறி அழுகிறான். ஆண்டவரே, என்னை போஷித்த குடும்பம் அப்பா, எனக்கு வேண்டியதெல்லாம் செய்த குடும்பம் அப்பா, அவங்க மகனியா இந்த நிலைமை ஆயிற்று என்று கதறி அழுகிறார். தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த மகனுக்கு உயிரை கொடுத்ததாக பார்க்குறோம். அங்கே கர்த்தர் அந்த மனுஷனை, ஊழியக்காரை கனப்படுத்தினார். பிரியமானவர்களை, விசுவாசத்தோடு நாம் காத்திருப்போம் என்றால், கர்த்தருக்கு பயந்து நடப்போம் என்றால், கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார், அற்புதங்களை செய்கிறவர், பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறவர். அது மாற்றமில்லை, வேதம் சொல்லுகிறது, நாமை சாட்சியுள்ள கருவியாய் நம்ம மற்றவங்களை பார்க்கும்பொழுது நாம் ஆசீர்வாதமாக இருக்கோம். என் வாழ்க்கையில் நடந்தது தான். இதன் பிறகு மக்கள் பார்க்கும்பொழுது அவளுக்கு ஒரு நம்பிக்கை, கர்த்தர் என்னையும் கைவிட மாட்டார், கர்த்தர் என்னையும் நம்புவார், என்னையும் நடத்துவார் என்றக்கூடிய ஒரு விசுவாசம் மக்கள் வாழ்க்கையில் வரும்படிக்காய் என்னை கொண்டு கிருபை செய்தார். பிரியமானவர்களே, always wait at the Lord's feet. Trust in Him. When you do that, these are the wonderful things that happen in our life. கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இன்னொரு காரியம் எலியா வாழ்க்கையில் நடந்தது. நீங்கள் வேதத்தை வாசிப்பில் என்றால், வேதம் சொல்லுகிறது, தேவன் அவன் மூலம் தன்னுடைய வல்லமையை காண்பித்தார். God revealed His power through Elijah. When we wait for the Lord, when we trust in Him at all times, the Bible says He will not only make you a witness before the people, but also He will prove that He is the Almighty God by doing mighty signs and wonders. அதுதான் நடந்தது எலியா வாழ்க்கையில். எலியா போய் நிற்கிறான், யார்கிட்ட? ஆகாப் ராஜாக்கிட்ட நிற்கிறான். என்று சொல்கிறான், உங்களுடைய ஆட்களை நீங்கள் எல்லாரும் உங்களுடைய மக்களெல்லாம் கூட்டுங்க, நீங்கள் பாகால வணங்கி கொண்டு இருக்கீங்க, சரி உங்களுடைய தீர்க்கதரிசிகளாம் என்னிடத்தில் கொண்டு வாங்க, நான் என்னுடைய ஜனத்தை கொண்டு வருகிறேன். அது மாற்றமில்லை, 2 மாட்டு கடாக்களை கொண்டு வாங்க, நீங்கள் ஒரு பக்கத்தில் தகன பலி இடுங்க, நான் இன்னொரு பக்கத்தில் அதை முடிஞ்ச பிறகு நான் தகன பலி இடுகிறேன் என்று சொல்லி அவர்கள் ஒரு தீர்மானத்துக்குள் வருகிறார்கள். எந்த தெய்வம் அக்னியினால் பதில் கொடுக்குறாரோ அதுதான் தெய்வம் என்று சொல்லி சொல்லுவதாக அங்கே பார்க்குறோம். பெரியமானவர்கள், அதே போல் அந்த பாகால வணங்கி கொண்டிருந்த ஆகாப் ராஜான் கூட்டம் வந்தது. அவர்கள் தனக்கு பலியை செலுத்துகிறார்கள். எல்லாம் செலுத்தி விட்டு பல தெய்வத்தை கூப்பிடுகிறாங்க அக்னி வரும்படிக்காக. அந்த சாக்ரிஃபைஸை பட்சிக்கும்படிக்காக, அக்னிக்காக அவர்கள் ஜெபிக்கிறார்கள். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஜெபிக்கிறாங்க, ஒரு பதிலும் வரவில்லை. அதன் பிறகு எலியா செய்கிறான், அவனுடைய பலியை கொண்டு போகிறான், ஒரு புதிய பலிபீடத்தை கட்டுகிறான். அந்த இடத்துல அந்த மிருகத்தை வைத்து அதை வெட்டி அந்த இடத்துல வைத்து தண்ணி ஊற்றுகிறான். அந்த பலிபீடம் முழுவதும் தண்ணீரால் நிரப்புகிறான். அப்பொழுது ஆண்டவரை நோக்கி சொல்கிறான், ஆண்டவரே, நீ சர்வவல்ல தேவன் என்பதை, ஆண்டவரே, இதன் மூலமாய் நீ ஒரு அற்புதத்தை செய்து அக்னி பரலோகத்தில் வந்து இந்த பலிபீடத்தை பட்சிக்கும்படிக்காக
நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது தானே வானத்தில் இந்த அக்கினி விளங்கி வந்தது. அங்கிருந்த அந்த மிருகத்தையும் சரி, அங்கிருந்த எல்லா தண்ணீரும் கூடி அது அப்படியே எடுத்து போட்டுடுச்சு, அப்படியே பேர்ன் பண்ணிடுச்சு. பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த நேரத்தில் தான் எல்லா ஜனங்களும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி எல்லாரும் சத்தமிட்டு தேவனை துதித்தார்கள் என்று பார்க்கிறோம். God will magnify you, not only use you to be a blessing to others when you wait for Him, when you believe in Him, when you trust in Him, but also will reveal His power through you. Mighty power will be revealed through you. சர்வ வல்ல தேவன் தன் மல்லமையை உன் மூலமாக விலக பண்ணுவார். இங்கே அப்படி தான் நடந்தது. இந்த பரிசுத்தவானை கர்த்தர் கனப்படுத்தினார். வல்லமையான கிரியை, தேவாதி தேவன் தான் உண்மையான கடவுள், இஸ்ரவேல் தேவன் தான் உண்மையான கடவுள் என்பதை சொல்லி எல்லாரும் ஆர்ப்பரிக்கும்படிக்கு கர்த்தர் அங்கே செய்தார் என்று பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவா தேவன் சர்வ வல்லவர், ஒரு நாளும் கைவிட மாட்டார். நாம் அவரை நம்பும் பொழுது இப்படி தான் நம் வாழ்க்கையில் நடக்கும். ஓடி போய் ராஜா முன்னால் போய் நிற்கிறான். அவன் சொல்கிறான், ராஜா சீக்கிரத்தில் மழை வரப்போகுது, ஆகவே தைரியம் இருங்கன்னு சொல்லி இவன் என்ன செய்கிறான், மலை மேலே ஏறி போய் ஜெபிக்கிறான் ஆண்டவரத்தில். சுவாமி மழையை அனுப்பும் அப்பா, மழையை அனுப்பும், பஞ்சத்தின் தேசம் வாடிக்கொண்டிருக்கிறது, தயவு செய்து மழையை அனுப்பும் என்று சொல்லி கதறி அழுவதாக பார்க்குறோம். அப்பொழுது மழை வருகிறது, அந்த இடத்தை முழுவதும் நிரப்புகிறது. ராஜா ஓடி போகிறார். அந்த இடம் முழுவதும் தேவ நாமத்தினால் மகிமைப்படுத்தி அங்கே இருக்கும் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படிக்கு எலியாவை கொண்டு கர்த்தர் செய்ததாக பார்க்கிறோம். எத்தனை அதிசயங்கள், எத்தனை அற்புதங்கள். when we trust in God. நாமும் கூட ஆண்டவருக்காய் காத்திருப்போமா? காத்திருக்கிறவர்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து சட்டிலை அடித்து எழும்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. இவன் இந்த எலியா என்ன செய்யலாம் பாருங்கள். அவன் பாகால் திருச்சி எல்லாரையும் வெட்டி அவன் கொண்டு போட்டான். போட்ட பிறகு அடுத்த நாள் இந்த செய்தியெல்லாம் அவன் ஆகாப் ராஜா மனைவிக்கு போகிறது, ஜெசிபலுக்கு போகிறது. அந்த மனைவி என்ன செய்கிறார், கோமடைந்து நாளைக்கு இவன் உயிரை நான் எடுக்கிறேன் பாருங்கள், நாளைக்கே இவனை கொண்டு போடுவேன் என்று சொல்லி உள்ளத்தில் தீர்மானம் அளித்து அவனுக்கு செய்தி அனுப்புகிறார். அதை கேட்ட உடனே எலியா தீர்க்கதரிசிக்கு பயம் வந்து விட்டது. ஐயோ, எத்தனை அற்புதம், எத்தனை அதிசயம்! மேலே அந்த கர்மேல் மலையின் மேலே எத்தனை ஒரு பெரிய அதிசயத்தை செய்தவன். அவன் மூலமாக தேவன் பெரிய காரியங்கள் செய்தார். ஆனால் இந்த காரியம் வந்த பொழுது அவன் சோர்ந்து போயிட்டான். நாம் ஒருவேளை சோர்ந்து போவோம். கர்த்தருடைய பிள்ளைகள், பல பாடுகள் வரும்பொழுது சோறு வரும், அற்புதங்கள் வரும்போது எல்லாம் நல்லமாக தான் இருக்கும். ஆனால் கஷ்டங்கள் வரும்பொழுது நமக்கு பதில் கிடைக்கலையேன்னு யோசிக்கும் பொழுது, நமக்கு காரியங்கள் தாமதமாகும் பொழுது என்ன ஆகிறது, சோறு வந்து போகிறது, நம் விசுவாசம் தடுமாற ஆரம்பிக்கிறது. அதே தான் அந்த வாழ்க்கையில் நடந்தது. நான் இன்றைக்கு நாளைக்கு உன்னை கொண்டு போடுவேன்னு சொன்னோம், நம்ம பயந்துட்டான் பாருங்க. என்ன ஒரு பலவீனம்! தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் பலவீனம் நிறைந்தவர்கள் தான். ஆகவே தான் வேதம் சொல்லு, நம்மை போல பாடு உள்ள மனுஷன்தான் எலியா. He was a man of like passions. நம்மை போல நாம் விசுவாசத்தில் நிறைந்திருக்கிறோம். பல தடவை விசுவாசத்தில் கர்த்தரை துதிக்கிறோம், பாடுகிறோம், எல்லாம் செய்கிறோம். அதே நேரத்தில் பல தடவை சோறும் நமக்கு வருவது உண்டு. ஆனால் வேதத்தை வாசித்து பாருங்கள். அதே 40ஆம் அதிகாரம் 28-29 வசனம் சொல்கிறது, தேவாதி தேவன், இஸ்ரவேலின் தேவன், சர்வஸ்வ சிருஷ்டித்த கர்த்தர், அவர் சோர்ந்து போவதில்லை, அவர் இளைப்படைவதும் போவதில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். He never becomes tired, he never becomes weary. He is a God who is there alive all the time to strengthen us. வேதம் அதுதான் சொல்றது, அவருக்காய் காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து அவர்கள் கழுகுகளை போல எழும்புவார்கள் என்று. பிரியமானவர்களே, ஆண்டவர் பார்த்து கொண்டு இருந்தார். விட்டுட்டாரா? ஆண்டவனை கைவிடவே இல்லை. அவன் என்ன செய்தான், நேராக போய் செடி அடியில் போய் படுத்துக்கிட்டு நான் இனி போக மாட்டேன், சாக போகிறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்கிறான். ஆண்டவரே, என்னை கொண்டு போடும் ஆண்டவரே. எல்லா தீர்க்கதரிசிகளும் அடித்து போட்டார்கள், எல்லா தீர்க்கதரிசியும் கொண்டு போட்டுட்டாங்க, நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன், என்னை எடுத்துக்கொள்ளும் சுவாமி என்று சோர்ந்து போனவனை அழுகிறான். அதன் படுக்கை பெருசாக படுத்து தூங்குறான் பாருங்கள். தேவதூதனும் வந்து அவனை எழுப்பி அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்து சாப்பிடுப்பான்னு சொல்லி அவனை ஆகாரம் கொடுத்தது. மறுபடியுமாய் சாப்பிட்டு விட்டு படுத்துட்டான் சோர்ந்து போய். மறுபடியுமாய் தேவதூதன் வந்து அவனை எழுப்பி அவனுக்கு சாப்பாடை கொடுத்து ஆகாரத்தை, அப்பத்தை கொடுத்து, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்ப்பா, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி 40 நாள் அதன் பிறகு அதை சாப்பிட்டு விட்டு என்ன செய்கிறான், 40 நாள் அவன் பிரயாணத்தில் போகிறான். ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். நீ சொல்கிறப்பா, நீ ஒத்தந்தான் இருக்கிறேனே, 7000 பேர், 7000 மக்கள்
பாகாலுக்கு வணங்காத மக்களை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லும்போது நம்ம ஆச்சரியம் அடைவதாக நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஒரு நாள் நம்மை விடவே மாட்டார் பிரியமானவர்களே. எஸ், miracles can come, miracles can go, but there are times when you need God's presence. அந்த நேரத்தை தேவ சமூகம் தான் நம்மை தேற்ற முடியும். அற்புதங்கள் தேற்றாது, அதிசயங்கள் வராது, அற்புதங்கள் வராது. சில நேரங்களில் அந்த நேரத்தில் நமக்கு ஆறுதல் யார், அந்த நேரத்தில் நமக்கு தேறுதல் யார்? ஒன்னே ஒன்று தான் நமக்கு உண்டு, அதுதான் தேவ பிரசன்னம். when God sends His Spirit and comforts us, we become strong in faith. வேதம் சொல் 40 நாட்கள் அவன் நடந்து போனான், நடந்து போய் ஒரு மலைக்கு சென்றான் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதே பலனை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். When you become discouraged, when you become worn out and tired because of trials and tribulations that you're facing in life, remember that God's presence will never leave you. He will come and fill you with His presence. இந்த நாட்களில் ஒருவேளை அந்த பிள்ளைகளுக்கு கணவனை இழந்து தவிக்கும் அந்த சகோதர குடும்பத்துக்கு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. எவ்வளோ ஜெபம் பண்ணாங்க, எவ்வளோ அவருக்காய் பாடுபட்டாங்க, எவ்வளோ விசுவாசித்தாங்க, ஆனால் நடக்கலை பாருங்க. ஒரே வழிதான் உண்டு, கர்த்தருடைய ஆவியானவர் தேற்றவாளன் வந்து நம்மை நிரப்பும் பொழுது நாம் துக்கத்தெல்லாம் மறந்து போகிறோம், நாம் பலன் கொண்டவர்களாய் மாறுகிறோம். ஆகவே தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, நாம் அவருக்காய் காத்திருக்கும் பொழுது பலன், புது பலன் பெறுவோம். our strength will be renewed. என் நேசருடைய வாழ்க்கையில் அப்படி தான் நடந்தது பாருங்க. அவர் பெரிய அதிசயத்தை கண்டவர் தான், அற்புதத்தை கண்டுதான், மரித்தோர்லாம் உயிரோடு எழுப்பினார், பெரிய காரியம் நடந்தது. ஆனால் கெத்செமனே தோட்டத்தில் என்ன செய்கிறார்? ஆண்டவரே, இந்த பாத்திரம் விட்டு நீங்கட்டும் அப்பா, இதை நான் சகிக்க எனக்கு இஷ்டம் இல்லைப்பா, இதை நான் என்னால் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. ஆண்டவர் தயவுதாக பிதாவே சுத்தமாக இருந்தால் அதை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்கிறாராகப்பா. கர்த்தர் கேட்டார் ஜெபத்தை? கேட்கல. அது பதிலாய் தேவாதி தேவன் அவருக்கு காட்சிகளை கொடுத்து தேவதூதன் வந்து அவரை தேற்றுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நேசருடைய வாழ்க்கையிலும் அதே தான் நடந்தது. He saw mighty miracles, he did mighty signs and wonders, raised the dead, he did everything. But there was a time when he was all alone, crying in the Garden of Gethsemane, saying, take my life, Lord. I don't want to live, I don't want this agony, I don't want to go through this cross. அழுவதாக நாம் பார்க்கிறோம். நாம் வாழ்க்கையில் அப்படி நடக்கும். ஆனால் நேசரோடு இருந்து அந்த பாதையில் கடந்து போன நேசருக்கு நம்முடைய பாடுகள் தெரியும். அவளை இறங்குவார், மனமிறங்கி நம்மை பலப்படுத்துவார், நம்மை தேற்றுவார். ஆகவே தான் வேதத்தை வாசித்து பாருங்க. நாம் காத்திருப்பது மாற்றம் இல்லையா? ஏசியா புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் நினைக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் காத்திருக்கிறார். இட்ஸ் நாட் ஓன்லி we are waiting, God is waiting to have mercy on us. அதை வாசிங்க பிரதர் தயவுசெய்து. ஏசியா 30:18. எஸ், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. பாக்கியவான்கள், உங்களுக்காக கர்த்தர் காத்திருப்பார். You are not only waiting for God's miracle working power and for His strength, but the Almighty God is waiting to bless you. He is waiting to have mercy on you. He is waiting to intervene in your life. உனக்காக உதவி செய்வதற்காக அவர் காத்திருப்பார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே கர்த்தருக்காய் காத்திருக்க மனுஷன் பாக்கியவான். இந்த நாளில் பிரியமானவர்களே, பலதறியும் சோறு வருகிறது, பலதறியும் பதில் கிடைக்கிறதில்ல. நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்காமல் நீடித்து போகிறது. It gets delayed. Don't get discouraged. Cling on to the Almighty God. He has got the best answer for you. அவர் ஒரு நாள் நம்மை விட மாட்டார். அவர் உண்மையுள்ள கர்த்தர். அவர் பிள்ளைகள், அவர் ரத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நாம் உண்மையாக இருந்து சுத்தரியத்தோடு எல்லா விதத்திலும் சுத்தமாய் நாம் ஜீவித்து உண்மையாய் நடப்போம் என்றால் He will never leave you nor forsake you. ஆகவே இந்த நாளையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இதுதான். அவருக்காய் காத்திருந்து அவருக்காய் ஜீவித்து அவரை விசுவாசிக்கும் பொழுது நம் மூலம் அற்புதங்கள் நடக்கும், பிறருக்கு அற்புதம் நடக்கும், நம் வாழ்க்கையை சாட்சியாக்குவார், அவர் நாமத்தை மையப்படுத்துவார் நம் மூலமாக. அது மாற்றமில்லை, நம்மை தேற்றுவதற்கு, நம்மை பலப்படுத்துவதற்கு அவர் ஆவலாய் காத்திருக்கிறார். நாம் விசுவாசிப்போமா? அவரை நம்புவோமா? நம்ம எல்லாம் எழுந்து பொழுது கூட ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். Do not worry when things get delayed. When the answer gets delayed, do not get discouraged. Don't get discouraged. He is there all the time waiting to bless you. He will never forsake you. தேவாதி தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார். புத்தி கெட்டாத தேவ சமாதானம் என்று வேதம் சொல்கிறது. புத்தி கெட்டாத தேவ சமாதானத்தை நம்ம மேல் ஊற்றும்படிக்கு செய்வார். ஆம்,
He will pour out His mercy on us. A great peace will come into our heart, which passeth all understanding, says the Bible. All we have to do is pour out our heart before Him. நம்முடைய இருத்தை அவரிடத்தில் ஊற்றி விட்டு அவர் மேல் நம்பிக்கையா இருந்து அவர் விசுவாசித்து காத்திருப்போம். காத்திருக்கிறது வரும்பொழுது அது ஜீவ விருட்சத்தை போல் நமக்கு இருக்கும். அந்த நாள் சமீபத்தில் வரும்படிக்கு நமக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார். ஆகவே சோர்ந்து போகாதீங்க, அவர் விட்ட விலகி போகாதீங்க. கஷ்டம் வந்துடுச்சு, இதன் ஆயிடுச்சு, அது ஆயிடுச்சு, நான் விளங்கிட்டேன், விசுவாசத்து போயிட்டேன்னு சொல்லாதீங்க. இஸ் காட் த பெஸ்ட் ஃபார் யூ. இஸ் காட் த பெஸ்ட் ஃபார் யூ. உங்களுக்கென்று எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை தான் வைத்திருக்கிறார். ஒரு நாளும் குறைவானதே இல்லை. அதை நிச்சயமாக செய்வார் உங்கள் வாழ்க்கையில். அவர் நல்லவர். அவரை நோக்கி பார்ப்போமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி இயேசு சுவாமி. ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம மத்தியில் இருக்கிறார் பிரியமானவர்களே. நம்ம பலப்படுத்துவதற்கு, நம்மை ஆஸ்வதிக்கு காத்திருக்கும் தேவன், சோர்வடையாத கர்த்தர். ஆம், சோர்வடையாத தேவன், இலைப்படையாதவர் நம்மோடு கூட இருக்கிறார். Hallelujah. We may become weary, we may become worn out, but He never gets weary, never gets weary. He is almighty. He is with us. நம்மோடு கூட இருக்கிறார். இந்த சாயங்கால வேளையில் எதற்காக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கீங்க? எதற்காக நீங்கள் ஆண்டவரத்தில் போராடி கொண்டு இருக்கிறீங்க? அந்த போராட்டத்து ஜெபத்துக்கு பதில் உண்டு. நேசர் அதை நிறைவேற்றி கொடுப்பார் உங்கள் ஒவ்வொருவருக்கும். ஆகவே தைரியமா இருங்க. ஒன்று மாற்ற செய்யுங்க. கர்த்தாவே, நான் மனுஷன் அல்ல, இந்த உலகத்தை அல்ல, ராஜாக்கவே இல்லப்பா, நான் உம்மை விசுவாசிப்பேன். ஆம், எலியா அதுதான் செய்தான். கர்த்தரை விசுவாசித்தான், கர்த்தரை சார்ந்திருந்தான், கர்த்தருக்கே காத்திருந்தான். ஆகவே தேவன் அவனுக்கு பலன் கொடுத்து அவனை எழுப்பினார். புது பலன் அவனை நிரப்பிட்டு அநேகருக்கு சாட்சியாக நிறுத்தி பலத்த காரியங்களை தேவன் எலியா மூலம் செய்தார். உங்கள் மூலமும் என் மூலமும் அப்படியே செய்வார். When we believe in Him, when we trust in Him, all the time trust. That's why the Bible says, bless the man that trusts in the Lord. தேவன் மேல் நம்பிக்கையா இருக்க மனுஷன் பாக்கிவான். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்க மனுஷன் சீயோனின் பர்வதத்தை போல், அசையாத பர்வதத்தை போல இருப்பான் என்று வாசிக்கிறோம். They that trust in the Lord shall be like Mount Zion, which cannot be moved, but abideth forever. It will abide forever. When you trust God, you will stand, you will abide, you will not be forsaken. கர்த்தரே நம்பி இருப்போமா? மனுஷனை பார்க்காதீங்க, உலகத்தை பார்க்காதீங்க. ஆம், தேவனே நோக்கி பாருங்க. உங்களை விட்டு விலக மாட்டார். உங்களை தூக்கி நிறுத்துவார், பலப்படுத்துவார், அநேகருக்கு சாட்சிய வைப்பார். உங்கள் மூலமாக அநேக மக்கள் ஆசீர்வாதம் பெறும்படிக்கு, அநேக மக்கள் தேற்றுப்படும்படிக்கு, அநேகர் இயேசுவண்டை இழுக்கப்படும்படிக்கு, அவர் விசுவாச நம்பிக்கை எழுந்து போகாமல் நிற்கும்படிக்கு உங்கள் மூலமாக கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ சன் ஆஃப் காட். நன்றி இயேசு சுவாமி. எங்கள் மத்தியில் இருப்பதுக்காக உமக்கு நன்றி. எங்கள் மத்தியில் வாழுவதற்காக நன்றி. இந்த சாயங்காலம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதற்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசு ராஜா. இந்த சாயங்காலம் உம்மை நம்பியிருக்கும் பிள்ளைகள் அநேகர் உண்டு சுவாமி. They are trusting in Thee for many things. Lord, இந்த நாள் நீ சொல்கிறீர், அவளை வெட்கப்படுத்த மாட்டேன், அவளை தூக்கி நிறுத்துவேன், அவளை பலப்படுத்துவேன் என்று சொல்வதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மேலும் கருத்து வைப்பீராக. ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு சகோதரன் மேலும், ஒவ்வொரு சகோதரி மேலும் கருத்து வைப்பீராகப்பா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே, இவங்களை அழைத்தது நோக்கம், இந்த பிள்ளைகளை உருவாக்குனது நோக்கம், சபையில கொண்டு வந்தது நோக்கம் ஏதோ தானொன்று இல்லப்பா. அவள் ஒவ்வொருவரையும் ஒரு ஆச்சரியமான கருவிகளாய் பயன்படுத்த தான் உங்களை அழைத்திருக்கிறேன். They are going to serve you, Lord, with power and anointing. தேவாதி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும் பிள்ளைகளாய் இவர்களை அழைத்திருக்கிறீரப்பா. ஓ, தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒன்று நாங்கள் திட்டமட்டம் அறியுங்க. ஏதோ விசுவாசிக்கிறோம், அழைத்து வரோம், போகிறோம் அல்ல. உங்கள் மூலம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்கள் மூலம் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? தேவாதேவனுடைய வல்லமையை பார்க்க உங்களுக்கு பிரியம் இல்லையா? அவர் அற்புதங்களை பார்க்க உங்களுக்கு பிரியம் இல்லையா? அநேகர் மூலமாய் தொடப்படுவது பிரியம் இல்லையா? உடைந்து இருதயங்கள் கட்டப்படுவது உங்களுக்கு பிரியம் இல்லையா? யோசித்து பாருங்கள். You will desire for such great things from God. If you want it, you have to trust in Him. If you need it, if you need to be blessed like that, you have to believe God.
தேவனை நம்பி இருக்கணும் பிரியமானங்களே. ஹalleluya. Thank you Holy Spirit. Thank you Jesus. Thank you Son of God. நன்றி இயேசு சுவாமி, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம். இந்த சபை மூலமாக பெரிய காரியங்கள் செய்ய போறதுக்காக நன்றி ஐயா. வாலிபர் மூலமா பெரிய காரியங்கள் செய்ய போகிறீர். ஏதோ இன்னைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்காங்க அல்ல, வந்து எழுந்து பிரகாசிக்க போகிறாங்கப்பா. ஒவ்வொருவரும் பிரகாசிக்க போகிறாங்க, ஒவ்வொருவரும் வல்லமையை கொண்டு வர போகிறாங்க. ஆண்டவர் அநேகர் இயேசுவை கண்டு கொள்ளும்படிக்கு இவர்கள் மூலமாய் பெரிய காரியங்கள் செய்ய போகிறீர், அற்புதங்கள் அடையாளங்களை செய்ய போகிறீரப்பா. Thank you Jesus. Thank you Lord. மரித்த அந்த வாலிபனை ஆண்டவரே எலியா மூலம் எழுப்பினது போல இந்த பிள்ளைகள் மூலமாய் ஆண்டவரே கண்ணீரில் துயரத்தில் மக்களை ஆண்டவர் எழுப்பும்படிக்கு பெரிய காரியங்களை செய்வீர், மரித்தோரோட எழுப்புவீர் ஆண்டவரே. தி கலதி ஷலபா. நன்றி இயேசு சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் கருத்து வைத்து ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கள் பிரியமானவர்களே. அவர் ஊழியம் செய்ய, அவர் ஏஞ்சி பிரகாசிக்க, அவருக்காக சாட்சியா இருக்க, அவர் வல்லமையை மற்றவங்களுக்கு பறைசாற்ற நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த சாயங்காலம் கர்த்தர் உங்கள் மூலமாய் பெரிய காரியங்கள் செய்வார், தன்னுடைய வரங்களால் உங்களை நிரப்புவார். ஆம், எலியாவின் தீர்க்கதரிசன வரத்தை கொடுத்து அவனை பயன்படுத்தினது போல உங்களை 9 வரங்களால் அவரை நிரப்புவார், உங்களை அலங்கரிப்பார், உங்களை அலங்கரித்து அநேகருக்கு சாட்சியாய் நிறுத்துவார். ஹalleluya. Thank you Lord. உடைந்த உள்ளங்கள், இருளில் இருக்கும் மக்கள் இயேசுவண்டே வருவார்கள். They'll be called, they'll be invited, they'll be drawn towards the Almighty God. தேவனுக்கு முன்பாக இழுக்கப்படுவார்கள். உங்கள் மூலமாக, உங்கள் வார்த்தை மூலமாக இழுக்கப்படுவார்கள். உங்கள் செயல் மூலமாக ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுப்பார்கள். கர்த்தரே தெய்வம் என்று சொல்லக்கூடிய நிலையில் உங்களை நிறுத்துவார். ஹalleluya. 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 தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. ஆண்டவரை தேடுங்க. Say Lord I want you. இன்னைக்கு பாடணுமே, நீரே போதும் ஆண்டவரே என்று. யெகோவா நீரே போதும் சுவாமி, நீர் மாற்றம் போதும் என்று பாடினோம். அது உண்மையாவே இருக்கட்டும், வாழ்க்கையா இருக்கட்டும் பிரியமானங்களே. நீர் மாற்றம் எனக்கு போதும் சுவாமி, நீர் மாற்றம் என் குடும்பத்துக்கு போதும் சுவாமி, என் பிள்ளைகளுக்கு நீர் மாற்றம் போதும் சுவாமி. நாங்கள் உம்மை நம்பி இருப்போம்ப்பா, உம்மை நம்பி இருப்போம் சொல்லி உண்மையாய் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்வார். ஹalleluya. Thank you Son of God. Thank you Holy Spirit. நீர் இங்கே இருப்பதுக்காக நன்றி, உங்களுடைய சமூகத்துக்காக நன்றி சுவாமி. கட்டாயமா இந்த நாளிலே குறிப்பிட்டு வச்சுக்கொள்ளுங்க, இந்த நாள் மூலமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருவார், உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்வார். ஹalleluya. ரக்காச்சி லதுஷி கரபா மனு ஷீரபா ரஜீஷ் கலபா. பெரிய ராஜ்யத்தை கட்டும்படிக்கு செய்வார், அவர் ராஜ்யத்தின் பிள்ளைகளை சேர்க்கும்படிக்கு செய்வார். Hallelujah. He needs you. He needs you to bring people into his fold. He needs you. It depends on you. உங்கள் மேல் சார்ந்து இருக்கிறார் பிரியமானவர்களே, உங்கள் மேல் நம்பிக்கையா இருக்கிறார். அந்த 12 சீஷர்கள் மேல் நம்பிக்கை உள்ளவராக இருந்தார், பலவீனமான சீஷர்கள் மேல் நம்பிக்கை உள்ளவராக இருந்தார். ஆகவே உலகத்தை இன்றைக்கு அசைத்தார்கள். அதே போல உங்கள் மேல கர்த்தர் செய்வார், உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். நீங்கள் ஒப்பு கொடுங்க உங்களை. You give surrender your life to Jesus. Say எலியா போல என்ன பயன்படுத்தும் சுவாமி, எலியா போல பயன்படுத்தும். அவன் பாடுள்ள மனுஷன்தான், ஆகவே என்னையும் பயன்படுத்த உமால முடியும் என்று சொல்லுங்க, என்னையும் உமால பயன்படுத்த முடியும் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்க மூலமாய் பெரிய காரியங்களை செய்வார். ஹalleluya. Thank you Jesus. Thank you mighty Jesus. படிப்பை பார்க்கறதில்ல, அவர் அந்தஸ்தை பார்க்கறதில்ல, எந்த நிலையில் இருக்கிறாய் என்பதை பார்ப்பதில்லை, பெரிய சம்பளமா சிறிய சம்பளமா என்பதை பார்க்கறதில்ல. அவர் பார்ப்பது அவங்க இதயத்தை பார்க்கிறார். Do you really desire God? தேவன் மேல் தாகம் இருக்கிறதா? அவரை நீங்க வாஞ்சிக்கிறீங்களா? அவங்க மேல் நம்முடைய அபிஷேகத்தை வரவும்படிக்கு ஜெபிக்கிறீங்களா? அதை தான் செய்வார் உங்களுக்கு, அதை தான் பார்க்கிறார். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹalleluya. Thank you Jesus. Thank you Lord. பலவான்களை வெட்கப்படுத்த பலவீனங்களை தெரிந்து கொண்டார் வேதம் சொல்லுகிறது. ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியர்களை தெரிந்து கொண்டார் வேதம் சொல்லுகிறது. அவர் செய்வார் உங்கள் மூலமாக. நம்பி இருங்க. ஆகவே உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த சாயங்காலம் surrender yourself to Jesus. Say Lord I need you. I will not depart from you. I will cling on to you Lord. நான் உம்மை பற்றிக் கொள்வேன் சுவாமி, எல்லா தேவைக்கும் உம்மை பற்றிக் கொள்வேன் சுவாமி, உத்தமனாய் நடப்பேன் சுவாமி, நான் பாவத்தோடு விளையாட மாட்டேன் சுவாமி. ஆண்டவரே, ஏதோ தற்காலிகமான ஆசீர்வாதத்துக்காக நான் பாவம் செய்ய மாட்டேன் சுவாமின்னு ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுங்க. அப்போது பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். நன்றி இயேசு சுவாமி, நன்றி அப்பா. கோடா கொடி ஸ்தோத்திரம்.
உம்முடைய பிள்ளைகளை தேர்ந்தெடுத்ததுக்காக நன்றி. இங்கே ஒரு கூட்டத்தை நீ தேர்ந்தெடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ராஜ்யத்தை கட்டுவதற்காக உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் வரங்களால் நிறைந்து ஊழியம் செய்ய போகிறார்கள். அதற்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் இயேசு சுவாமி. உமக்கு மாட்டு மகிமை செலுத்துவோம்ப்பா, உமக்கு மாட்டு கனத்தை கொண்டு வருவோம் ஆண்டு. எங்களுக்கு புகழ்ச்சி வேண்டாம், எங்களுக்கு கீர்த்தி வேண்டாம். நீர் உம்முடைய நாமம் மகிமைப்பட்டால், கர்த்தரே தெய்வம் என்று மக்கள் முழக்கமிட்டால் போதும். கர்த்தரே தெய்வம் என்று மக்கள் உம்மை ஏற்றுக்கொண்டால் போதும். அதுதான் எங்களுக்கு வேண்டும் சுவாமி. அதற்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா, எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய கருத்தில் எடுத்து பயன்படுத்துவீராக. நீர் அப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். கோடா கோடி நன்றி. ஆசீர்வதியும். ஜீவனுள்ள நேசராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.